ஹாய் ஹலோ வெல்கம் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற தமிழ் சீரியல் தாங்க. மனிதரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்கப்படியே கொள்ளப்போலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுடரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து பிளான் வந்து போட்டுட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு எப்பா எனக்கு வந்து நினச்சாலே வந்து அப்படியே குதிக்கால் மூஞ்சி கை கால் எல்லாம் வந்து நடுங்குதுங்க. அந்த லெவலுக்கு வந்து ஒரு கொலைக்காரியாக வந்து எப்படி வந்து மாறுறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து இவ கையாலேயே வந்து இவ வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இலவம் வந்து புரிய மாட்டேங்குதுங்க. இந்த முகம் வச்சவங்க எல்லாருமே வந்து ரேணுகா முகம் வச்சவங்க எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து இந்த ராஜேஸ்வரி கிட்டே வந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வச்சுருக்காங்க போல். சரி ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நிஷா கிட்ட வந்து கேட்குறாங்க, ரேணுகா கூட வந்து யார் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே இல்லை ராஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அது சொல்லி முடித்த உடனே வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரகு இருந்துட்டு டாக்டர்கிட்ட வந்து டீல் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் உடனே வந்து இப்போ வந்து ரேணுகா வந்து பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனா வந்து வந்திருக்காரு இப்போது. ஸோ வாசுதேவனா வந்து வந்திருக்கும்போது வந்து இந்த கேஸ் வந்து என்னை வந்து இம்பார்ட்டனாக வந்து எடுத்து வந்து பார்க்க சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து ஒரு கதையை வந்து விட்டுக்கிட்டு இவர் வந்து உடனே வந்து நான் வந்து அவங்கள வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் செட்டப்பில் வந்து போயிட்டுருக்காரு. என்னடா இது 24 ஹவர்ஸ் வந்து கழித்து வந்து எந்த ஒரு ரிசல்ட்டை வந்து சொல்லிவிடுவோம். அது வரைக்கும் வந்து அவங்க வந்து கண்ணு முழிக்க மாட்டாங்க, மயக்கமாக தான் வந்து இருப்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து கதையை வந்து சொன்னாங்க. ஒரு வேளை வந்து உண்மையாக தான் இருக்குமோ, என்ன பிரச்சனைன்னே வந்து சொல்ல மாட்டேன்றாங்களே. லேசாக வந்து தலையில் வந்து அடிபட்டுது. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ வந்து சீன் வந்து க்ரியேட் பண்ணுறாங்களே, என்ன தான் வந்து பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியலையே. இவன் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கூட வந்து போயிட்டுருக்கான். நம்ம விஜயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நோண்டிட்டு அப்படியே வந்து இது ஒரு ஏனோதானமாக வந்து வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு ரகு வந்து டாக்டர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஏன் கவனிக்கலை, இதனால் வந்து ஃபோனை வந்து பார்த்துட்டே வந்து வந்துட்டுருக்காரு. அப்போது வந்து விஜய் வந்து ஜாமீன் வாங்குறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் இதுன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போக கிடையாது, ஹாஸ்பிட்டல்லே தான் வந்து இருக்கார். அப்போது மல்லி வந்து எப்படி போனாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து சுடர் தான் வந்து என்னது ரேணுகா தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கேயே ஹாஸ்பிட்டல்லே வந்து இருக்காரா, இல்லை இங்கே வந்து நம்ம வந்து ஆள் இருக்கணும், ஆனால் மல்லியும் வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து விஜய்க்குள்ளே வந்து உண்டாகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, ஹாஸ்பிட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டு அவர் பாட்டு வந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரகுவும் டாக்டரும் வந்து போயிட்டுருக்காங்க. ரகுவும் இன்னொரு டாக்டரும் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கண்டுக்காத மாதிரியே வந்து நம்ம விஜய் வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரகுக்கு வந்து தெரியும் வர்றது வந்து விஜய் தான் ஆப்போசிட்டில், இவன் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு தான் வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்து இதாகிருக்கு. இவனை வந்து எங்கேயோ வந்து பார்த்துருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயோட ஷாக்கிங் வந்து இருந்தது. ஆனால் விஜய்க்கு வந்து உண்மையாக வந்து தெரியுமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அவன் வந்து ரகு தானா, இல்லை அவன் கூட வந்து நமக்கு வந்து முன்பகை வந்து இருந்தது. ஸோ எவனை வந்து கரெக்டாக வந்து பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பிடிப்பாரா, இல்லை பிடிக்காமல் வந்து சைலண்ட்டாக வந்து இல்லை வேறு எதுக்கோ வந்து ஷாக்காகி வந்து நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. இல்லை ஒரு வேளை வந்து இந்த அலறல் சத்தம் வந்து கேட்டுதா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. எதனால் அலறல் சத்தம் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து போயிட்டு அந்த சுடரை வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அலற சத்தம் வந்து கேட்டிருக்குமோ ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து உள்ளே வந்து டவுட் வந்து வருதுங்க. ஸோ அந்த அலறல் சத்தம் கேட்டதுனால தான் வந்து நம்ம விஜய் வந்து ஷாக்காகி வந்து திரும்பி வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து மறுபடியும் வந்து போனாங்களா, இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுனால நிஷா வந்து சொன்னதுனால இவங்க வந்து போயிட்டு வந்து வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை வந்து எப்படியாச்சும் வந்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து போயிட்டு இருந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கையை வச்சு அமுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்களும் வந்து எப்பா என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து கையை காலை எல்லாத்தையுமே வந்து ஆட்டுறாங்க, உயிர் மட்டும் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஃபோனை நோட்டிக்கிட்டு போக உள்ளே வந்து டாக்டருங்கெல்லாம் வந்து நான் வந்து
ரேணுகா வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து உள்ளே வந்து வர, அதுக்கப்புறம் நிஷாவும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அறக்க பறக்க வந்து யாருமே இல்லையா அக்கா கூட, நம்ம போய் வந்து அக்கா ரூமில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லை வேறு எதுக்காச்சும் வந்து காரணத்துக்காக உள்ளே வந்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. நிஷா இருந்துட்டு ஆனால் உள்ளே வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்து நடக்குது. அந்த அசம்பாவிதத்தை வந்து எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய மோட்டிவேட்டாக வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க 2 பேரை தவிர வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவளை வந்து எப்படியாச்சும் வந்து கொண்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் வந்து போட்டுட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவளை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றிடணும், அவளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வந்துடக்கூடாது, இது வந்து பெரிய ஒரு போலீஸ் கேஸாக வந்து மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நம்ம விஜய் வந்து தெளிவாக வந்து இருக்கார். இது வந்து போலீஸ் கேஸாக வந்து மாறணும், ஆனால் என் அக்காவும் வந்து தெளிவாக வந்து கிளியராகி வந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து கொன்னுட்டு சைலண்ட்டாக வந்து விட்டு வந்து மல்லி மேலே வந்து பழியை வந்து போட்டுருவாங்களா, இல்லை அவங்களால வந்து கொல்ல முடியல, அவள் வந்து உயிரோடு தான் இருக்கா அப்படின்னா அவன் மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து வெளியே எடுக்கிறதுக்கு வந்து விஜய் வந்து ட்ரை பண்ணுவாரா, ட்ரை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாடா.